ஒழுங்கா உண்மையை சொல்லிடுறதா நல்லது. இல்லனா அவ்வளவுதான். சார், நான் உண்மையை தான் சார் சொல்றேன். நான் சொல்ற உண்மையை நீங்க தான் சார் நம்ப மாட்டீங்க. ஏங்க, நீங்க உண்மையை சொல்லுங்க, நான் நம்புறேன். உங்களுக்கும் உங்க ஹஸ்பண்டுக்கும் பிரச்சனை இருந்திருக்கு. நீங்க அவரை டார்ச்சர் பண்ணிருக்கீங்க. உங்க டார்ச்சர் தாங்காம தான் அவர் சூசைட் பண்ணிருக்காரு. இதான உண்மை? சொல்லுங்க. ஏசி சார், ஆதிரே, அக்கா ஆதிரே, அக்கா அழாதீங்க அக்கா. அக்கா அழாதீங்க ப்ளீஸ். என்ன பாருங்க, என்னாச்சுக்கா? ஆதிரே, அவரை போக சொல்லு. ஆதிரே, அவரு என்ன பத்தியோ என் மாமாவை பத்தியோ இல்லாதது பொல்லாததெல்லாம் பேசுறாரு. தப்பு தப்பா கேள்வி கேக்குறாரு. அவர் இங்க இருந்து போக சொல்ல. ஆதிரே, நான் கேக்குற கேள்விக்கு உண்மையான பதில சொல்லுங்க. நான் பாட்டுக்கு போயிட்டே இருக்கேன். உங்ககிட்ட என்ன சார் உண்மையை சொல்லிட்டு இருக்கணும்? இப்ப என்ன உண்மையை சொல்லணும்? அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே அவங்க சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன உண்மை வேணும்? நான் என்கொயரி பண்ணிட்டு இருக்கிறது மிஸ்ஸஸ் ரஞ்சித்தோட வைஃப் கிட்ட. குறுக்க வந்து பதில் சொல்றீங்களே, நீங்க யாரு? நீங்க தான் மிஸ்ஸஸ் ரஞ்சித்தோட வைஃபா? இல்ல உங்க கேள்வியால என்ன அசிங்கப்படுத்துறதா நினைச்சுக்கிட்டு உங்க காக்கி சட்டையில நீங்களே சேத்தையும் சகதையும் அள்ளி பூசிட்டு நிக்கிறீங்களே ஏசி சார். ஏய், என்ன? சும்மா கத்தாதீங்க சார். நீங்க சத்தம் போட்டு பேசுறதுனால சட்டம் ஆயிடும் நினைச்சிடாதீங்க. தான் உயிரா நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கிற தான் புருஷனை பறி கொடுத்துட்டு அழுது துடிச்சிட்டு இருக்கிற பொண்டாட்டியோட மனச குத்தி கிழிச்சிட்டீங்க. இன்னும் எவ்வளவு கேள்விதான் சார் இருக்கு உங்ககிட்ட? அவங்க புருஷனை பறி கொடுத்ததுக்காக அழுவாங்களா? இல்ல உன்ன மாதிரி போலீஸ் ஆபீசர் விசாரணைங்கிற பேர்ல கேவலப்படுத்துறியே அதுக்காக அழுவாங்களா? சும்மா எகுறதாதரே. என்கொயரினா போலீஸ் ஒரு கேஸ்ல எல்லாரையும் தான் சந்தேகப்படுவோம். அது கட்டின பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, இல்ல அவங்க வீட்டுக்கு வாட்டர் கேன் போட வர்றவங்களா இருந்தாலும் சரி, நாங்க எல்லாரையும் சந்தேகப்படுவோம். எல்லார்கிட்டையும் கேள்வி கேட்போம். அதான் எங்க டியூட்டி. அதை தடுக்கிறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. ஓ, அது உங்க டியூட்டியா? ரஞ்சித் சார் இறந்ததுக்கு அப்புறம் நீங்க வீட்டுக்கு வந்து சுப்புலட்சுமி அக்கா கிட்டயும் அவங்க ஆபீஸ் மேனேஜர் கிட்டயும் எல்லா ஸ்டாஃப்ஸ் கிட்டயும் விசாரிச்சீங்க. அப்புறம் மனசாட்சியே இல்லாம ஆபீஸ்க்கு வர வச்சு அங்கேயே விசாரிச்சீங்க. இப்போ நைட் நேரம்னு கூட பார்க்காம விசாரணைங்கிற பேர்ல டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. இதுக்கு பேர் தான் டியூட்டியா? இதான் உங்க சட்டம் சொல்லுதா? ஆமா, இந்த மாதிரி நைட் நேரத்துல லேடிஸ விசாரிக்கணும்னா லேடி போலீஸ கூட்டிட்டு வரணும்னு ரூல்ஸ் இருக்குல்ல. உங்க கூட லேடி போலீஸ் யாராவது இருக்காங்களா? என்ன சார் முழிக்கிறீங்க? நீங்க மட்டும் தனியா வந்து சும்மா கேள்வி மேல கேள்வி கேட்டு டார்ச்சர் பண்றீங்க. முதல்ல நீங்க ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. கிளம்புங்க. நாளைக்கு காலையில வக்கீலோட நானே அக்காவை கூட்டிட்டு போலீஸ் ஸ்டேஷன். எனக்கே நீ ரூல்ஸ் சொல்லி தரியா? ஒரு கேஸ எப்படி விசாரிக்கணும்னு எனக்கு ட்ரைனிங்ல சொல்லி கொடுத்திருக்காங்க. நீ ஒண்ணு எனக்கு சொல்லி தர வேணாம். ஆமா, நான் இவங்களை விசாரிக்கிறப்பெல்லாம் நீ எதுக்கு ஓவரா பதட்டமாற? என்ன விஷயம்? ரொம்ப ஓவரா துடிக்கிறியே. இந்த துடிப்புக்கு உயிரோட இருக்கிற சுப்புலட்சுமி மேல இருக்கிற பாசம் காரணமா, இல்ல செத்து போனானே ரஞ்சித் அவன் மேல இருக்கிற பாசம் காரணமா? சார், எங்க சாரை பத்தி தப்பா பேசாதீங்க சார். டேய், உங்க சார் சூசைட் பண்ணிட்டு சாகல, நீதான் அவரை அடிச்சு கொன்ன அப்படி இப்படின்னு சொல்லி சொடக்கு போடுற நேரத்துல கேஸ மாத்தி எழுதி உன்னை உள்ள தள்ளி லைஃப் லாங் ஜெயில கம்பி என்ன வச்சிருவேன். பேசாம வாய முடிட்டு ஓரமா நில்லு. ஏன் ஆதிரே, நான் மறுபடியும் கேக்குறேன், நீ உண்மையிலேயே இந்த வீட்டுக்கு வாட்டர் கேன் மட்டும்தான் போடுறியா இல்ல? என்கிட்ட கேட்ட இதே கேள்வியை இந்த காக்கி யூனிஃபார்ம் போடாம கேட்டிருந்தனா நான் பதில் சொல்றதுக்கு பதிலா என் கை உனக்கு பதில் சொல்லிருக்கும். இந்த காக்கி யூனிஃபார்ம் தாயா உன்னை காப்பாத்திருக்கு. ஆனா நீ இன்னொரு தடவை என் கேரக்டரை பத்தி தப்பா பேசுன, இந்த யூனிஃபார்ம் கூட உன்னை காப்பாத்தாத சொல்லிட்டேன். உன் பையன் போன இடம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? அங்கதான் நீயும் போவ. இனி என் கேரக்டரை பத்தி நீ தப்பா பேசுன, உன்னை கொன்னுட்டு ஜெயிலுக்கு போறது ஒண்ணு எனக்கு அவமானம் கிடையாது. நீயா அத மனசுல வச்சுக்கிட்டு மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிக்கோ. தெரியும் ஆதிரே, உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நீ கொலை செய்ய பயப்படாதவ. அதே மாதிரி உன்னோட மிரட்டலுக்கெல்லாம் நானும் பயப்பட மாட்டேன் ஆதிரே. ஒரு நல்ல செய்தி சொல்லட்டுமா? ரஞ்சித் தற்கொலை பண்ணிட்டு சாகல,
அது சந்தேகத்துக்குரிய மரணம்னு தெள்ள தெளிவா எஃப்ஐஆர் போட்டுட்டேன். சந்தேகத்துக்குரிய மரணம்னா அதுக்கு மோட்டிவ் ஏதாவது இருக்கணும்ல. நான் விசாரிச்ச வரைக்கும் மிஸ்டர் ரஞ்சித்துக்கு பர்சனல் லைஃப்ல பிரச்சனை இருந்திருக்கு. அது என்ன பிரச்சனை, எப்படிப்பட்ட பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் நான் மிஸ்ஸஸ் ரஞ்சித்தை விசாரிக்கிறதுக்காக வந்திருக்கேன். இந்த விசாரணை அவ்வளவு சீக்கிரத்துல முடியாது ஆதிரை. மிஸ்டர் ரஞ்சித்தோட சாவுக்கு யார் காரணமோ அவங்கள ஜெயிலுக்கு தள்ளுற வரைக்கும் இந்த விசாரணை தொடரும். அது யாரா இருந்தாலும் சரி. நீ சொல்ற மாதிரி நாளைக்கு காலையில இவங்களை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வா, இல்லனா விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும். வரட்டா?